வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அமுதரசன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். மோடி அவர்கள் 3வது முறையாக பதவியேற்று இருக்கிறார். இந்த பதவியேற்பில் அவருடைய அமைச்சர்கள் சகாக்கள் பலரும் பதவியேற்று இருக்கிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்து நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், எல் முருகன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் பதவியேற்று இருக்கிறார்கள். 3வது முறையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த கேபினெட்டுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து சொல்லி இருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? உள்ளபடியே தமிழ்நாட்டு முதலமைச்சரினுடைய வாழ்த்து செய்தியை கேட்டு மோடி நடந்தார் அப்படின்னு சொன்னாலே போதும், அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா ஜனநாயகத்தை காப்பாற்றணும், கூட்டாட்சி தத்துவத்தோடு அதை ஒருங்கிணைத்து செல்லணும், ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு உண்டான வேலையே செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதோட சேர்த்து இந்த எல் முருகன், அப்புறம் ஜெய்சங்கர், அப்புறம் இவங்க நிர்மலா சீதாராமன், இவங்கெல்லாம் இதற்கு முன்பாக அமைச்சராக தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால். அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பிரயோஜனம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம தான் இருந்தது. பேரிடர்ங்கிறதையே பேரிடர்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிதியமைச்சரா இருந்து செஞ்ச ஒரே வேலை உண்டியல்ல காசு போடணும்னு தமிழ் மக்களுக்கும் உலக மக்களுக்கும் அரிய கருத்துக்களை சொல்லி கொடுத்தது மட்டும்தானே தவிர அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. அதனால அவங்களுடைய நலனுக்காக வேண்டுமானால் அது அவங்களுடைய ப்ரொஃபைல்ல ஒரு கிரெடிட் ஏறுமே தவிர மற்றபடி தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் தான் இருந்தது. இல்ல, போட்டியிட்டு தோல்வி அடைந்து அல்லது போட்டியிடாவிட்டாலும் கூட தமிழர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேணும்னு மோடி விரும்புறாருன்னு சொல்றாங்க. சரி, நீங்க தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கொடுங்க, போட்டியிட்டு அவங்க தோல்வி அடைஞ்சவங்க, கடுமையா அவங்க கட்சியை வளர்க்கறதுக்காக இங்க தமிழ்நாட்டுல பாடுபட்டாங்க. இவங்க இடபிள்யூஎஸ் கோட்டால நிர்மலா சீதாராமனுக்கும் ஜெய்சங்கருக்கும் ஏன் கொடுக்குறீங்க? அவங்க நாமினேஷன் கூட போடாத ஆட்கள். தேர்தல் எப்படி இவர் மோடி பத்திரிகையாளர்களை பார்த்தா ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாரோ, அதே போல மக்களை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னா இவங்க ஓ மை காட்னு சொல்லிட்டு ஓடக்கூடிய ஆட்கள். மக்களை சந்திப்பதற்கு தயாராக இல்லாத ஒருத்தர் சாதாரணமா ஏங்க நீங்க எல்முருகனா இது நிர்மலா சீதாராமன் அவங்க கடந்த 2 முறையும் நிக்கல, ஜெய்சங்கரும் நிக்கல, ஆனா கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷல் கோட்டால போயிருக்கிறாங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு 10வது 11வது 12வது படிக்கிற பையன் ஒரு பாடத்துல ஃபெயில் ஆயிட்டானா கூட அவன் மறுபடியும் படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்றதுக்கு 1 வருஷம் ஆகுது. மக்களால தோற்கடிக்கப்பட்டவர் எல்முருகன். அதனால இத்தனைக்கும் ராஜ்யசபாவில் பதவி ஏத்துக்கிட்டு தான் இங்க நீலகிரி தொகுதிக்குள்ளாரையே வர்றாரு. எவ்வளவோ மதத்தெல்லாம் கையில் எடுத்து பார்த்தாரு, முடியல. அப்போ மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க, அமைச்சராகவும் ஆயிருக்கிறாங்க. உள்ளபடியே நீங்க பிரதிநிதித்துவம் தரணும் அப்படின்னு சொன்னா இங்க தமிழ்நாட்டுல தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கொடுங்க. அதே போல எவ்வளவோ பேர் உங்களுக்காக உழைச்சவங்க இருக்கிறாங்க. அதனால நிர்மலா சீதாராமனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதனால அது அவங்க தமிழர்களுடைய ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு வகையிலையும் ஏத்துக்க முடியாது. அதே போலதான் அது ஜெய்சங்கருக்கும் பொருந்தும். எல்முருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பாக அவர் தமிழ்நாட்டுக்காக அவரால் ஒரு சின்ன கடுகளவு கூட நன்மை விளைந்தது கிடையாது. அவர் ஒன்றிய இணை அமைச்சராக இருந்ததன் மூலமாக இப்ப ஆயிருக்கிறாரா அப்படின்னு சொன்னா இது இன்னொரு அடையாள அரசியலுக்காக பயன்படுத்தலாமே தவிர அதை இல்ல, அவர்தான கச்சத்தீவு விவகாரத்துல அவரது அழுத்தமான கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்காருல்ல, கச்சத்தீவு விவகாரத்தை பத்தி பேசி அந்த விவகாரத்துக்கு உயிர் கொடுத்திருக்கிறாரு இல்லையா? ஆமா, கச்சத்தீவு விவகாரத்துல பொய்யான தகவல்களை கொடுத்தாங்க. டேட்டாஸ் எதுவும் இல்லவே இல்லை. அப்படியா அவங்க வெளியிட்ட டேட்டா அப்படி ஒரு ஃபேப்ரிகேட்டட் டேட்டா. அந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்த வேலைகள்ல கூட்ட அரசியலுக்காக செய்தவர்கள் தான் அவங்க. எல் முருகனா இருக்கட்டும், ஜெய்சங்கரா இருக்கட்டும், மோடியா இருக்கட்டும். இது ஒரு ஒரு அக்யூஸ்ட் என்ன வேலை செய்வாங்களோ அந்த வேலையை செஞ்சாங்க. ஏன்னா இவர்கள் வெளியிட்ட டேட்டாஸ் கச்சத்தீவு குறித்து நம்ம மாநில அரசு தாரை வாத்துச்சுன்னு சொன்னது தொடர்பான டேட்டாஸ் எல்லாம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி போய் ஆர்டிஐ போட்டு கேட்டா அப்படி ஒரு டேட்டாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப ஜெய்சங்கர்னு ஒருத்தவர் இருந்தாரு அப்படிங்கறதே வெளியுறவுத்துறையில கச்சத்தீவு விவகாரத்துல மட்டும் தான் தெரியும். நான் என்ன சொல்றேன், எல்லா விஷயத்துக்கும் மாறுதட்டிக்கக்கூடிய மோடி கச்சத்தீவை மீட்டுக்கிட்டு அதன் மூலமா கிரெடிட்ஸ் எடுத்துட்டு இருந்திருக்கலாம். அதெல்லாம் இப்ப நம்ம பேச வேண்டிய தேவை கிடையாது. கடந்த இன்னும் 5 வருஷம் உங்களுக்கு டைம் இருக்கு, முயற்சி எடுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்?
5 ஆண்டுகள் ஆட்சி தொடர்ந்தா தானே, தொடர்ந்துச்சுன்னா பார்ப்போம், அதை பத்தி அப்ப பேசிக்கலாம். இல்ல 5 ஆண்டுகள் தொடராது அப்படின்றத நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? இப்ப ஆட்சியை கலைக்க போறேன் அப்படின்னு சொல்றீங்களா? அது ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லையா? அதாவது 1989லயே வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் 197 இடங்கள்ல ஜெயிச்சுச்சு. அப்படி ஜெயிச்சப்ப கூட என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, காங்கிரஸ் என்ன செய்ததுன்னா, மக்கள் நம்மளுக்கு பெரும்பான்மை கொடுக்கல, அதனால நம்ம வழி விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய முன்னணிக்கு வழியை விட்டாங்க. அதே போல பல முறை வந்து விபி சிங் கையில கொடுக்கறப்பவும் அந்த மாதிரிதான் நடந்தது. அப்போ இதற்கு முன்பாக மிக வலிமையாக 200க்கு அதிகமான சீட்டுகள்லாம் காங்கிரஸ் பெற்றிருந்தப்ப கூட பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிறதுனால கூட்டணி மற்றவர்கள் வைக்கிறனா வச்சுக்கிட்டோம், நம்ம எதிர்கட்சியா இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை வந்து காங்கிரஸ் வந்து செய்திருக்குது. இப்பவும் நம்ம முயற்சி செய்திருந்தால் இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிப்பதற்கான வேலைகளை செய்திருக்கோம். ஆனா ஜனநாயக மாண்பை கருதி அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்களுடைய மாண்பு, கண்ணியம், தமிழ்நாட்டு முதலமைச்சர்லாம் இதே வாய்ப்பு தமிழ்நாட்டிலையும் நமக்கு ஏற்பட்டுச்சு. ஆனா தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியும். அதே நிலைப்பாடு தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணியை எடுத்திருக்குது. ஆனா இந்த இந்தியா என்டிஏ கூட்டணின்னு சொல்லக்கூடிய நாயுடு நிதிஷ் டிபெண்டன்ட் அலையன்ஸ் இருக்குது இல்லையா, இது பாத்தீங்க அது வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. நாயுடு நிதிஷ் டிபெண்டன்ட் அலையன்ஸ் அப்படிங்கிறது இப்போ 2024 கேம்பெயின்லயே வந்து நிதிஷ் என்ன பண்ணா, சந்திரபாபு நாயுடு மோடியினுடைய படங்கள்லாம் இல்லாம தான் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. எப்படி தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் அதிமுக பாஜகவினுடைய அடையாளத்தையே காட்டாம அதிமுகவினுடைய தலைவர்களை வச்சு ஓட்டு வாங்கினாங்களோ அதே மாதிரியான வேலையை வந்து ஆந்திராவில் செய்தார்கள். இதே போல நிதிஷினுடைய நிலைப்பாடுகள் என்ன நம்ம பார்க்கிறோம். கூட்டணி வந்து எந்த அளவிற்கு டிமாண்ட் அதிகமாகிட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாம இன்னைக்கு மோடியினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்குது, பாஜகனுடைய கைகள் கட்டப்பட்டிருக்குது. இன்னைக்கு வந்து புல்டோசர்லாம் நீங்க வந்து எதுக்கு பயன்படுத்தணும்னு நீங்க போய் யோகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு வீரவசனம் பேசிய அதே மோடி இன்னைக்கு பழைய நாடாளுமன்ற கட்டடத்துல நடந்த அந்த நாயுடு நிதிஷ் டிபெண்டன்ட் அலையன்ஸ் கூட்டத்துல என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, எல்லாமே சமத்துவம், எல்லா மதமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறாரு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய புத்தகத்தின் முன்னாடி தலைவணங்கி விழுறாரு. என்ன காரணம்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே இருக்கக்கூடாது, ஒழிச்சு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி அதனுடைய பெயர்லாம் சமஸ்கிருதத்துல மாத்தின அதே கூட்டம் இன்னைக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விழுந்து வணங்குறதெல்லாம் பார்க்கிறோம். இப்ப இயற்கையாவே அது பொருந்தாத ஒரு கூட்டணியா, சந்தர்ப்பவாத கூட்டணியா இருக்கிறதுனால, ரெண்டாவது எதிர்க்கிற தரப்பு வந்து மிகவும் வலிமையான எதிர்கட்சியாக இருக்கிறதுனால, இதற்கு முன்பாக நடந்து வச்சிருந்த ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பார்த்து அதன் அடிப்படையில தான் நம்ம சொல்றோமே தவிர, மற்றபடி ஆட்சியை கலைக்கணும் அப்படிங்கிறதோ அல்லது அவர்களுடைய கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிறதோ அதெல்லாம் பாஜகவினுடைய நடைமுறை பாணி. அதை வந்து இந்திய அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய எந்த தலைவர்களும் கையில் எடுக்க மாட்டாங்க. இந்தியா கூட்டணி எதிர்கட்சிகள் வலிமையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு மோடியே பழைய நாடாளுமன்ற கட்டடத்துல நடந்த அந்த நிதிஷ் நாயுடு டிபெண்டன்ட் அலையன்ஸ்ல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பாத்தீங்களா தோத்து போனவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. தோத்து போனவங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம், ஜெயிச்சனி மகிழ்ச்சியா இல்லையே. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு மோடியினுடைய சர்வாதிகாரத்தை இன்னைக்கு கட்டி வைத்து இன்னைக்கு இந்த பேய் படத்துல எல்லாம் எல்லாத்தையும் கட்டி போட்டு ஒரு பொட்டில போட்டு ஆணி அடிச்சு கடல்ல தூக்கி போடுற மாதிரி மோடி அமித்ஷா கூட்டத்தினுடைய சர்வாதிகாரத்தை வந்து இன்னைக்கு கட்டி போட்டு வச்சிருக்கிறோம். அதுதான் இந்த கூட்டத்தினுடைய வெற்றி. ஏன்னா அதிகாரத்தை பகிர்ந்துக்கணும், ஆட்சியை பிடிக்கணுங்கிறது மட்டும் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய நோக்கம் கிடையாது. இந்தியா அலையன்ஸினுடைய நோக்கம் அது கிடையாது. ஆரம்பத்தில இருந்து அந்த கட்சியில மிக முக்கியமாக அறியப்பட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தலைவர் தளபதியாக இருக்கட்டும், ராகுல் காந்தி அவர்களாக இருக்கட்டும், தங்களுடைய தேர்தல் பரப்புரை முழுவதும் சொன்னது ஒரே ஒரு விஷயத்தை தான், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றணும். அரசியலமைப்பு சட்டம்படி அந்த அரசியலமைப்பு என்ன கொடுத்திருக்குதோ அதன்படிதான் ஒரு ஆட்சி அதிகாரம் நடக்கணும். அதை மீறி நடக்கக்கூடாது. மக்களுடைய உரிமைகளுக்கு, கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கணும். ஜனநாயகம் போற்றப்படணும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் சுதந்திரமாக செயல்படணும். இதெல்லாம் உறுதி செய்வதுதான் இன்றைக்கு எதிர்கட்சிகளினுடைய வேலையாக தன்னுடைய தேர்தல் பரப்புரையில வச்சாங்க. இன்றைக்கு அது உறுதி செய்யப்பட முடியும், பேணி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்தியா அலையன்ஸுக்கு வந்திருக்குது, நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்திருக்குது. அது எங்களுடைய வெற்றி. அதனால நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம். முன்னாடி ஆட்டம் போட்ட அளவிற்கு இன்னைக்கு ஒரே நாள் நைட்ல எல்லாத்தையும் கொண்டு போய் ரோட்ல நிப்பாட்டி டிமானிட்டைசேஷன் பண்ணுனீங்க. பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியாது, ஆர்பிஐ கவர்னருக்கும் தெரியாது.
அந்த மாதிரியான ஒரு நிலை இனிமே வர முடியாது அப்படிங்கறதுனாலதான் இன்றைக்கு மோடி வந்து கவலையோட இருக்கிறாரு, நாங்க மகிழ்ச்சியோட இருக்கிறோம். இன்னும் ஆட்சி தொடங்கல, நேற்றுதான் பதவி ஏற்றிருக்கிறாங்க, இனிமேல் தான் நாடாளுமன்றம் கூட போகுது, இனிமேல் தான் செயல்பாடுகள் எல்லாம் ஆரம்பிக்க போகுது. அதற்குள்ளாக நீட் தேர்வு விவகாரம் வந்து ஃப்ரண்ட் லைன்ல வந்து நிக்குது. தமிழ்நாட்டிலிருந்து தொடர்ந்து நாம நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு தான் அதற்கு திசை காட்டி கொண்டிருக்கிறது அந்த எதிர்ப்புல அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். கூடுதலா இப்போ ஏக்நாத் ஷிண்டே, அதாவது மகாராஷ்டிரா முதலமைச்சர், பிஜேபி ஆதரவோடு ஆட்சியில் இருக்கக்கூடியவர், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்பிலிருந்து இப்போ அழுத்தம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வுக்கு இப்போதாவது விடிவு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா என்ன சொல்லப்படுதுன்னா, ஆந்திராவை சேர்ந்த சந்திரபாபு அவர்கள் வந்து கூட்டில் இருக்கிறாரு. அவங்க என்றைக்குமே ஒரு ப்ரோ என்ட்ரன்ஸா இருந்திருக்கிறாங்க. ஜேஇல இருந்து பல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஆந்திரா வந்து ஆதரவாகவும், அதனால பலனடையும் மாநிலமாகவும் அது இருக்குது. அதனால வந்து அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம நீட் எதிர்ப்பு அப்படின்றது சாத்தியப்படாதுன்ற ஒரு கருத்து நிலவுது. இப்ப நீட் அப்படின்ற அந்த விவகாரம் இப்ப பிரதானப்படுவது அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? அது இப்போதாவது அதற்கு ஒரு விடிவு கிடைக்குமா? இல்ல, உள்ளபடியே எனக்கு இந்த கோரிக்கை வந்து மகிழ்ச்சியான ஒரு கோரிக்கை. 2017 இருந்து நீட் எதிர்ப்பு களத்துல நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு இதுல கூடுதலான கவனமோ, ஆர்வமோ, எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தான் நீட் எதிர்ப்பு பரப்புரையை தமிழ்நாட்டுல முதலாக தொடங்கினாரு. நீங்க ஜல்லிக்கட்டு தொடர்பான போராட்டம் மெரினா கடற்கரையில இருக்கிறப்ப அந்த சைமல்டேனியஸா வட சென்னையில நீட் எதிர்ப்புக்கான போராட்டத்தை கலந்துகிட்டு அதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இன்றைக்கு மெரினா கடற்கரைக்கும் போயிட்டு வந்தாங்க. அப்ப இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து நம்ம நீட் எதிர்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துல தளபதி அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தனியாக தீர்மானம் நிறைவேற்றினது மட்டும் கிடையாது. ஓய்வு பெற்ற நீதிபதி ராஜன் தலைமையில ஒரு குழு அமைத்து நீட் ஆதரவு எதிர்ப்புக்கான கருத்துக்களை பெறப்பட்டு பெரும்பான்மையான கருத்துக்கள் நீட் எதிர்ப்புக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன் நீட் வேணாம் அப்படிங்கிறத லாஜிக்கல் பாயிண்டோட அடுக்கணும். இப்போ தமிழ்நாட்டு மட்டும்தான் எதிர்க்குது, தமிழ்நாடு மட்டும்தான் நீட் தேர்வுல எதிர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது போக, இன்றைக்கு வட மாநிலங்கள்லயும் நீட் தேர்வுக்காக அதனால பலியாகக்கூடிய குழந்தைகள், மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ராஜஸ்தான்ல ஒரு மாநிலத்துல அந்த கோச்சிங் சென்டர் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் தற்கொலைகள் அதிகமாயிட்டு இருக்கிறதெல்லாம் வெளில வந்தது. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு நீட் தேர்வு தொடர்பான அந்த குளறுபடிகள், அந்த ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டிஸ், அதுல ஈடுபட்டவர்கள், அதன் மூலமாக கைதாகக்கூடியவர்கள், இதற்கு பின்னாடி புழங்கக்கூடிய பணம், அது 20 லட்சம் கோடி ரூபாய் வந்து இதை ஒவ்வொரு முறையும் புழங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கோச்சிங் சென்டர்கள் தான் இதனால பலனடையுது. இதனால பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட அரசு பள்ளி மாணவர்களினுடைய கனவு பொய்யாகப்படுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருந்தோம். அது இன்றைக்கு நிரூபணமாகி இருக்குது. அதை மற்ற மாநிலங்களும் உணர தொடங்கியிருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டேவும் அதை வந்து முன்மொழிஞ்சிருக்கிறாரு. அப்ப நீட் தேர்வு இல்லை அப்படின்னாலுமே அதனால பலனடையக்கூடிய மாநிலம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் தான். இயல்பாகவே சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு செக்யூலர் உணர்வு உள்ளவர். அதே போல மாநில உரிமைகள் தொடர்பாக அதிகமாக குரல் கொடுக்கக்கூடியவர். தலைவர் கலைஞர் அவர்களோடு மிகவும் நட்பு பாராட்டியவர், திமுகவுடைய நட்பு பாராட்டினவர். அந்த உணர்வு, ஒரு மாநில கட்சி அந்த உணர்வு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஆள். அதனால அவரும் அதெல்லாம் உணர்ந்து கொள்வார், அவரும் அந்த கோரிக்கைகளை எழுப்புவார் அப்படிங்கிறது உள்ளபடியே மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா இன்றைக்கு பாஜகவினுடைய கூட்டணியில இருக்கக்கூடியவர்களே அந்த குரலை எழுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா தொடர்ந்து நாம திமுக அதை குரல் எழுப்பின பொழுது செவிசாய்க்கல. குறைந்தபட்சம் கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கோரிக்கைகளுக்காவது அவர் செவிசாய்ப்பாரா அப்படிங்கிறத பார்க்கணும். எப்படி தேர்தலுக்காக ஒத்த கருத்துடையவர்களை, கொள்கையுடையவர்களை, பாஜகவுக்கு எதிரானவர்கள் எல்லாம் ஒரு அணியில திரட்டி நாம இந்தியா அலையன்ஸ்னு ஃபார்ம் பண்ணணுமோ, அதே போல நீட் தேர்வு விஷயத்திலையும் நீட் தேர்வை எதிர்க்கக்கூடியவர்கள், அவர்கள் பாஜக கூட்டணியில இருக்கிறவங்களாக இருந்தாலும் அவர்களையும் ஒரு அணியில நம்ம திரட்டி இது தொடர்பான கருத்தரங்குகளை, இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இந்த நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறத மேலும் வேகமாக வலுப்படுத்தி இன்னைக்கு மாணவர்களுடைய இந்த கனவை வந்து பாதுகாக்கக்கூடிய வேலையை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கறத எதிர்பார்ப்பா இருக்கு. உள்ளபடியே இப்ப நடந்துட்டு இருக்கிறது, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் சொன்னது போல நீட் விலக்குக்கான நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படிங்கிறத நம்ம நம்பலாம் அப்படிங்கிறத நானும் நம்புறேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.